இந்த படம் பேரு த பாய். இந்த படம் 2016 வந்த படம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா ஒரு 8 வயசு பையனை வந்து பாத்துக்கணும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலைக்காரியா போவாங்க. புருஷன் முன்னாடி 2 வயசானவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னோட மவனை வந்து நீ பாத்துக்கணும், அவன் கொஞ்சம் வெக்கப்படுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மவனை காட்டுவாங்க. பார்த்தா மவனை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொம்மை இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வர ஆரம்பிக்கும், என்னடா அது பொம்மையை காட்டுறாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பேருக்கு வந்து ஏதோ கொஞ்சம் மனநல பிரச்சனை போல, சரி நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம், சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக அப்படியே நடிச்சுக்கிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிற மாதிரி நடிப்பாங்க. அப்போ அந்த வயசான லேடி சொல்லுவாங்க, 10 ரூல்ஸ் இருக்குது, இவனை நீ பார்த்துக்கிறதுல 10 ரூல்ஸ் இருக்குது, இதை டெய்லி இந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். இவனுக்கு இத்தனை மணிக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு வந்து புக்கு படிக்கணும், அவனை பாட்டு கேட்க வைக்கணும், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் நம்ம அடுத்த நாள் காலையில் அந்த 2 வயசானவங்களும் வந்து எங்கேயோ வெளியூருக்கு வந்து வெக்கேஷன் போகிறாங்க, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது இந்த பொம்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட பார்க்க சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பொம்மை, அவங்க மட்டும் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தோம், எதுக்கு நம்ம நடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் ஒன்று கூட அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து காய்கறி போடுறதுக்குன்னு ஒருத்தன் வந்து போயிட்டு இருப்பான். ஹீரோயினை பார்த்தோன்னே ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் கேட்பாங்க அவன்கிட்ட, நீ தான் ரொம்ப வருஷமா இங்கே வந்து போயிட்டு இருக்கிறிய, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. 2 வயசானவங்களோட மகன் வந்து 8 வயசு இருக்கும்போது ஒரு தீ விபத்துனால இறந்து போயிட்டாரு, அதனால வந்து இந்த பொம்மையை வச்சு அவங்க இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின்கிட்ட அவன் சொல்லுவான், சரி அந்த 2 வயசானவங்க தான் வெக்கேஷன் போயிட்டாங்களே, வா நம்ம இன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு வெளியே போகலான்ற மாதிரி அவன் கூப்பிடுவான். அதுக்காக நம்ம நைட்டு வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குளிச்சுக்கிட்டு அவங்க ட்ரெஸ் வெளியே இருக்கும், உள்ளே குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வந்து பார்ப்பாங்க, ட்ரெஸ்ஸு காண போயிடும். வீட்டில் இருக்கிற வீடு சுற்றி எல்லா கதவும் சாத்தி கிடக்கும். அவனும் ஓன் அடிச்சு பார்த்து என்னடா சொல்லிட்டு இவன் வரலன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நைட்டு முழுதும் அங்கேயே இருந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு அந்த காய்கறி போடுறவன் வருவான், சொல்லுவாங்க பாரு இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொம்மை ஒரு இடத்துல வச்சா இங்கிருந்து வேற பக்கத்து போகிறது. அப்புறம் வந்து நைட் ஆனால் வீட்டை சுற்றி ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குறது. ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் அடிக்கும், ஹீரோயின் எடுத்து பேசுவாங்க, அங்கிருந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த குழந்தை சொல்லும், கொடுக்கப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க, சரி அந்த பையனோட ஆத்மா தான் இந்த பொம்மையில இருக்கு போல, அதனால தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் உள்ள கதையை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடைசியில் செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.